கிழக்கு கடற்கரையில் காணப்படும் பின்வரும் துறைமுகங்கள் வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து கடற்கரை காணப்படும் துறைமுகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியால மொத்தம் டோட்டல் 13 இருக்கு. ஸோ அது வந்து இது மேற்கு சைடு, இது கிழக்கு சைடு. ஸோ மொத்தம் 13 இருக்கு. ஸோ இதுல வந்து கிழக்கு சைடு மட்டும் இருக்கிறத மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் இங்க வந்து கல்கத்தா இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கல்கத்தா, பாரதீப், ஹல்தியா, விசாகப்பட்டினம், மொத்தம் இந்த சைடு எண்ணூர், அடுத்து சென்னை. ஸோ இது ஃபுல்லா கிழக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கல்கத்தா, பாரதீப், ஹல்தியா, விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்க, கிழக்கு கடற்கரையில் உள்ள காணப்படும் பின்வரும் துறைமுகங்கள் வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்தவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கல்கத்தா தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பாருங்க, சி கல்கத்தா. அடுத்து ஹல்தியா, இல்ல ஹல்தியா, அடுத்து பாரதீப், அடுத்து விசாகப்பட்டினம். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிழக்கு கடற்கரை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இதோட சேர்த்து நம்ம மேற்கு கடற்கரையும் சேர்த்து பார்க்கலாம். மொத்தம் 13 இருக்கா? ஸோ 13 பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரே கொஸ்டின்ஸ்ல நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் நம்மளால அது கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேற்கு, ஸோ கிழக்கு பார்த்துட்டோம். இப்போ மேற்கு பார்க்க போறோம். இங்க வந்து கட்லா, அடுத்து மும்பை, அடுத்து JNPT அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜவஹர்லால் நேரு போர்ட். ஓகேயா? அடுத்து வந்து பெங்களூர், அடுத்து வந்து கோவா, அடுத்து கொச்சி. ஸோ மொத்தம் வந்து நமக்கு 13 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் கிழக்கு பார்த்துட்டோம், இப்போ மேற்கு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த துறைமுகத்துல எது அதிகமானது, லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 கணக்கெடுப்பின் மொத்த மக்கள் தொகையின் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம ஹிஸ்டரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்திருப்பாங்க? 1872 எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் முறைப்படி எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1881ல நமக்கு வந்து யார் கொண்டு வந்தாங்க? ரிப்பன் பிரபு வந்து. ஸோ ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்காக நமக்கு வந்து அடுத்தடுத்து சென்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ 2011 எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு சொல்லுங்க? 2011 சென்சஸ் எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு? ஸோ 15th சென்சஸ். ஓகேயா? 15th சென்சஸ். ஸோ ரூரல் ஏரியாவில், அதாவது ஊரகத்துல வந்து நமக்கு எவ்வளோனா 60%. ஸோ அர்பன்ல 31.16%. ஓகேயா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. நம்ம பாப்புலேஷன் பார்க்கும்போது எல்லாமே ஏரியா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது கொஸ்டின்ஸ்லாம். ஸோ டென்சிட்டி எப்படின்னு கேட்டாங்க, எந்த ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகார். ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா பீகார். ஸோ லோயஸ்ட், இதுல வந்து லோயஸ்ட் எதுன்னு கேட்டா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் கேட்டாங்கன்னா அது டென்சிட்டி, இது பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து உத்தரப்பிரதேஷ். லோயஸ்ட் வந்து லோயஸ்ட் சொல்லுங்க. பாப்புலேஷன்ல வந்து லோயஸ்ட் எஸ் சிக்கிம். அடுத்து வந்து செக்ஸ் ரேஷியோல யார் ஹையஸ்ட் என்ன? கேரளா. லோயஸ்ட் ஹரியானா. ஓகேயா? ஸோ அடுத்து படிப்பறிவு விகிதம் எது அதிகம்? கேரளா. ரொம்ப லோ யார், எந்த ஸ்டேட் அப்படின்னா பீகார். ஸோ இதுல வந்து பேசிக்கா பார்க்குறோம், அதுல எது இம்பார்ட்டன்ஸோ அதை